Question kavninga. P and Q started a business and investment of Q is 25% more than that of P. After 6 months, P doubled his investment and Q withdraw 1/3 of his investment. If at the end of the year, total profit obtained by them is 12,200, then find the profit share of P. பாருங்க, P வந்து 100% இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா Q அதை விட 25% அதிகமா 125% இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? So 6 month, first 6 month, so 100 into 6 month plus next 6 month P வந்து டபுளா இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ 200 into 6. ஓகேங்களா? இதான் அவங்களோட 1 year இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி Q பாத்தீங்கன்னா 125% into 6 month plus 1/3 வித்ட்ரா பண்றாங்க. சோ அப்போ 125 2/3 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ 125 into 2/3 இன்வெஸ்ட்மெண்ட் into 6 months. ஓகேங்களா? இதான் 1 இயர்ல P யும் Q ஓட இன்வெஸ்ட்மெண்ட். இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 1 3 சார், இது 2 3 சார். பாருங்க, இது 600 வரும், இது ஒரு 1200. டோட்டல் எவ்வளவு? 1800. இது பாத்தீங்கன்னா 2 2 சார் 4 4 125, இது ஒரு 6 125. டோட்டல் 10 125 வரும். சோ 1250. அது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 00 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 36.5, இது 25.5. ஸோ ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் 36:25ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? இப்போ டோட்டல் ப்ராஃபிட் 12,200 கொடுத்துறாங்க. அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோ பாருங்க, இது ஒரு 36, இது ஒரு 25. ஸோ டோட்டல் 61 பார்ட் தான் 12,200. தென் ப்ராஃபிட் ஆஃப் P கேட்கறாங்க, 36 பார்ட் எவ்வளோ? ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 161 சார், இது 261 சார். ஸோ 236 எவ்வளவு? 72. ஸோ 7,200 rupees P யோட ப்ராஃபிட்டா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.